வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் ரத்தினசாமி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடுறீங்களா? சரிங்க. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைத்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாய் ஞான குண்டலினி எனும் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் பேராசிரியர் ஞானாசிரியர் அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராசாராம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்வு. இன்றைய ஐயந்தெளிதல் நிகழ்வுக்கு மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே
ஐயா, உங்க பேர் எனக்கு தெரியல. கூகுள் பிக்சல் 6ஏன்னு போட்டு நீங்க அப்போதைய கையை வசத்தி போட்டிருந்தீங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நமது மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி பாக்யலட்சுமி அம்மா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்வியோடு இன்றைய ஐயந்தளிதல் நிகழ்வை துவங்குவோமா? அடுத்தது நம்ம கூகுள் பிக்சல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க உங்க கேள்வியையும் கேட்டுருங்க. அன்மியூட் பண்ணுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை, இந்தியால இருந்து பேசுறையா. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, உங்க கேள்வி என்ன? நல்ல அருமையான பஞ்சபூத நவரத்னம் ஐயா ராஜாராம் ஐயா பண்ணி கொடுத்தாரு. அப்படியும் போது என் பேர் தான் தெரியுது. ஒன்னும் வித்தியாசம், அவர் ராஜாராம், நான் ராஜாராமன், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் கேள்வி நிறைய கேட்பேன். அதான் என்னுடைய சுபாவம். இப்போ தவத்தை பத்தி 2 கேள்வி இருக்கு, எனக்கு கேட்கலாமா? இப்போ தவம் பண்ண உட்கார்ந்து இருக்கோம். நம்ம இட சுத்தி பண்ணிடுறோம். உள்ள சுத்தி உடல் சுத்தி பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றோம், அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் சொல்றோம். இது அலை அலையாக எங்க பாய்கிறது, எங்க உணர்றோம்? நம்ம என்னைக்கே உணர்ந்திருக்குமா? எனக்கு உணர்வு ஏற்படல, நீங்க வழிகாட்டுங்கய்யா. வாழ்க முடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இப்போ ஐயா கேட்டக்கூடிய கேள்வி மிக அற்புதமான அடிப்படையான ஒரு கேள்வி. நமக்கு தீட்சை கொடுக்கிற போதே, ஆக்னி தவம் செய்கிற போது இதெல்லாம் சொல்லித்தான் நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. ஆனால் இதனுடைய உட்பொருள் நாம் புரிஞ்சுக்கணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின சொல்ற போது, இப்போ நம்மை சுற்றி ஒரு குளிர் வச்சுக்கங்களேன், வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், சில்லுன்னு ஒரு உணர்வு வருது பாருங்க. அது போல அதை விட நுணுக்கமான ஒரு காந்தலைகள் அப்படியே ஒரு தென்றல் போல பாவனை செய்து கொள்ளலாம். மென்மையான தென்றல் மாதிரி. இன்னும் நுணுகி போனீங்கன்னா வெறும் அந்த ஒரு லேசான, மிக லேசான ஒரு காற்று அப்படியே நம்மை சூழ்ந்து நிற்பது போல பாவனை செய்து கொள்ளணும். இது வெறும் பாவனையோ கற்பனையோ மட்டும் இல்லைங்க. இது பழக பழக, இந்த வார்த்தை சொல்லி அதை கவனிக்கின்ற போதே நம்மை சூழ்ந்து ஒரு அற்புதமான நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தெய்வீகம்லாம் சொல்கிறோம் பாருங்க, அந்த உணவு ஏற்படுத்தும். இப்போ அது சூழ்ந்து நிற்குதா, இந்த தெய்வீக அலைகள் உடலிலே திசுக்கள், தோல், உயிரிலே அந்த திசுக்களுக்கு உட்பொருளாக மூலமாக இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இப்போ அந்த உயிருக்கு உட்பொருளாக இருக்கிறது காந்தம். இப்போ வெளியிலிருந்து உள்ள வருவதும் அதே காந்தத்தன்மை தான். அப்போ இந்த நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலைன்னு சொன்னா விட்டு விட்டு அடிக்கிறது இல்லை, அப்படி லேசான ஒரு ததும்பல் அப்படியே அதோட சேர்ந்து நம்ம உடல் முழுவதும் நிரம்பிய பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியேயும் உடலுக்குள்ளேயும் ஒரே மாதிரியான பாவனை வந்துடும். இந்த உடல் அப்படின்றதே மறந்துடும். இந்த இடத்துல இது ஒரு பேரின்ப நிலை. இது அப்படியே காப்பாற்றிக்கிறதும், இதுக்கு இன்னும் உட்பொருளாக நுணுகி போகிற போது அந்த சுத்த வெளியாகிய தெய்வீகத்தையே பேரின்பத்தையே தூய்ப்பதற்கும் வாய்ப்பு. அப்ப இதற்கு அதே தெய்வம்தான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அருட்பேராற்றல் இந்த எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும்
உறுதுணையாகும். எல்லா தொழில்னா இப்போ நம்ம தவம் செய்கின்ற தொழில், தவம் செய்கின்ற நேரம், தவம் செய்கின்ற இந்த இடம், உறுதுணையாக இந்த தவத்திலே நம்ம ஆழ்ந்து போவதற்கு உற்ற துணையாக, பாதுகாப்பாக. என்ன பாதுகாப்பு அப்படின்னா, சில சமயங்களில் மனம் ஆழ்ந்து போயிட்டு இருக்கிற போது திடீர்னு ஏதோ ஒரு பலத்த சத்தமோ ஏதோ கேட்க வச்சுங்களேன், டக்குன்னு ஒரு ஜெர்க் ஆகும். எங்கேயோ ஆழ்ந்து போன மனசு திடீர்னு இப்போ 20க்கு வரும்போது ஃப்ரீக்குவன்சி டிஃபரன்ஸ் பெரிய பேதத்தில் இருக்கும், ஒரு ஜர்க் ஆகும். இது சரி பண்ணணும்னா கிட்ட 10-15 நாள் ஆயிரும். அது மாதிரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக சூழ்நிலைக்கும் ஒரு ஒரு காப்பு கொடுக்கும். அப்ப பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும். இப்போ நான் வெறுமனே ஒரு பாவனை செய்கிறேன், இந்த பாவனை எனக்கு ஒரு அனுபவமாக மாறணும். அதுக்கு குருவாகிய இறைவனாகிய நீங்களே என்னை கரம் பற்றி வழிநடத்தணும், வழிநடத்துவதாகவும் அமையமாக. இதுவே ஒரு தவம். அதன் பிறகு தவத்தை நாம் தொடங்குகிறோம். சரிங்களா ஐயா? அருமையா, ரொம்ப ரொம்ப அருமையா வணக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நாள் மனசுல உறுத்தி இருந்ததையா கேட்டேன், பதில் கொடுத்துட்டீங்க. மூத்த பரத்தையா வணக்கம். அடுத்த கேள்வி போலாமா? சொல்லுங்க ஐயா. டைம் இருக்கா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சரி. இப்ப எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா, நீங்க 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுறீங்க இந்திய டைம், அங்க வந்து விடிய காலத்தால் 5 மணி. நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல தவம் பண்றீங்க, நான் இங்க கொளுத்த வெயில் தவம் பண்றேன். இது பலமா இதுவாகுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. தவம் என்பது பஞ்சபூதங்களோடு சேர்ந்ததுதான். இப்போ நீங்க, என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவார், துபாயில ஒர்க் பண்ணும்போது அது சரியான வெயில் இடத்துல கூட அந்த வெயிலே தெரியாது அப்படின்றார். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த பஞ்சபூதம் இணைந்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்மளை பாதிக்கிறது இல்லை அப்படின்றார். அதனால நமக்கு எந்த இடத்துலயும் செய்யலாம். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரம், இடம், சூழல் என்றதெல்லாம் துவக்க காலத்துக்கு தான். கொஞ்சம் அளவுக்கு நம்ம தவம் செய்து பழகிட்டோம் வச்சுங்களேன், பிறகு எந்த நேரமும் தவம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்ல வெயிலாக தான் இருக்கும் 3:30 மணிக்கு இருந்தாலும் அதில் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு குளுமையான இடம், இல்லை ஏசி வசதி இருந்ததுன்னா ஏசி போட்டுக்கலாம், இல்லை லேசாக ஃபேன் போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் நம்மளை கூல்படுத்திக்கலாங்க. ஓகேயா, நல்ல வழக்கம் கொடுத்தீங்க. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை ஐயா. செவேளையா ஐயா, செவேளையா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நம்மளுடைய கருமையமானது உலகத்தில் உள்ள அந்த 88 கோடி பேருடைய இன்டர் கனெக்டா இருக்கு. ஆனா நாம வந்து இப்ப ஒரு வாழ்த்தரோம், ஒரு வாழ்த்து கொடுக்கக்குள்ள இப்ப இன்டர் கனெக்டா இருக்குள்ள அதையும் அது செயலுக்கு வர மாட்டுது. அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகி அந்த கருமையமானது எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகி இருக்குதுங்க ஐயா. வாழ்கமுடன். இதுக்கு வந்து இங்கே ஒரு உதாரணமா ஒரு வகுப்பறை எடுத்துக்கங்களேன். 40 மாணவர்கள், ஒரே ஆசிரியர் ஒரு பாடத்தை நடத்துறார். இப்ப 40 பேரும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்றாங்களா பார்த்தீங்கன்னா இல்லை. 40 பேரும் 40 விதமா ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி புரிந்து கொண்டார்களா? அதுவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி புரிதல் ஆகுது. சரி, இதை பரீட்சை எழுதுற போது எல்லாம் ஒரே மாதிரி வெளிப்படுத்த முடியுதா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் அடிப்படை கருமையம், இதுதான் நம்முடைய சாஃப்ட்வேர். இதனுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, கேலிபரி என்ன, இதனுடைய நெகட்டிவ், பாசிட்டிவ், இப்படி பல வகையில வந்து ஒவ்வொருத்தருடைய கருமையமும் ஆத்மாவும் பேதப்பட்டு இருக்கும். அதன் பிறகு நம்முடைய உணவு, உழைப்பு, உறக்கம், சூழ்நிலைகள், சந்தர்ப்பம், இவற்றுக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்த வகை, இது எல்லாமே அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். பிறகு இதோடு சேர்ந்து கோளுடைய தாக்கம், இப்படி எல்லாமே கணக்கெடுக்கிற போது
அடிப்படையில் அந்த 5 தன்மைகளுக்கு பாருங்க: கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன். இந்த 5 தன்மைகளிலே இன்னைக்கு உள்ள 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் இவை எல்லாமே இணைந்திருந்தாலும் ஒவ்வொன்றுடைய தன்மைகள் வேறு. இப்ப எப்படி நம்ம மொபைல் போன்ல இங்கிருந்து எந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டாலும் குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் பேசுறார். மற்றவங்களுக்கு நம்ம என்ன பேசணும் தெரியாது, கேட்காது. அதே போலதான் இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் அந்த ஒத்த அலைகளை மட்டும்தான் லிங்க் ஆகுமே தவிர மற்றவங்களோட லிங்க் ஆகுறது இல்லை. இப்ப நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா எத்தனை பேர் வாழ்த்துறோன்றது ஒண்ணு. வாழ்த்தக்கூடிய திறம் தவத்திலே ஆழ்ந்து பெற்ற தவசக்தி. இதுல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வச்சிருக்கிறோம், அதுலயும் பேதம். இப்படி இத்தனை பேதங்கள் உள்ள இந்த சமுதாயத்துல நாம ஒரு சிலர் வாழ்த்துகின்ற அலைகள் உலகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறோம்? மிக குறைந்த மாற்றம்தான். ஆனா மிக பெரும் மாற்றம் எங்கே அப்படின்னா, ஒரு அலை எங்கிருந்து புறப்படுகிறதோ அங்கே அந்த தன்மை உருவாக்குகிறது. வாழ்க வையகம் சொல்ற போது நம்முடைய மனம் விரிகிறது, நம்முடைய உடலிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிறத பார்க்கிறோம். இந்த எண்ணம் இங்கிருந்து புறப்பட்டு திரும்ப இங்கே தானே வரும். சுழல் திட்டம் மாதிரி, பூமராங் மாதிரி புறப்பட்ட எண்ணம் திரும்ப இங்கேயே தான் வரும். அப்ப நம்ம செலுத்துகின்ற ஒரு பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் வேவ்ஸ் திரும்ப நமக்கே வருகின்ற போது 2 பங்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த உலகத்தை வாழ்த்துகிறோம் என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அவருடைய நன்மை 2 பங்கு வாழ்த்துபவருக்கே வருது. அதனால இது எங்க போய் ரியாக்ட் பண்ணுதுன்னா யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்தினுடைய ஆற்றல் மிக அளப்பரியது. அதில் ஒரு தனி மனிதனோ ஒருத்தரோ யாரோ அதை மாற்றிவிட முடியாது. அப்படி மாற்றிட முடியும் அப்படின்னா நம்மை விட ஆற்றல் மிக்கவர் மகர்ஷி அவர்கள். அதுபோல் எத்தனையோ மகான்கள் உலகத்துல வந்து போயிட்டாங்க. எல்லாருமா மாறிட்டாங்க இல்லையே. அப்போ இதுதான் உலக நியதி. யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை தருமே தவிர எல்லோருக்கும் வந்துடாதுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நல்ல மனசு. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஐயா? டைம் இருக்குமா ஐயா? கேளுங்கய்யா. சரிங்க ஐயா. நம்ம இந்த இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு ஐயா, நானும் அங்க இருக்கேன். அதனுடைய மனுஷனுடைய அந்த விஞ்ஞான அறிவுன்றது அந்த அணுக்களின் கூட்ட அழுத்தி அதை செறிவுபடுத்தி நம்ம போடுறாங்க. அந்த பூமி எந்த அளவுக்கு வாங்கிக்குது பாருங்க ஐயா. அந்த நான் அதிர்வுலாம் என் பக்கத்திலேயே தான் விழுந்தது. அப்படியே அந்த பூமி அதிரக்குள்ள நம்ம உடம்புலாம் அப்படியே ஆடுதுங்க ஐயா. அந்த அளவுக்கு அந்த அந்த அணுக்களினுடைய கூட்டு செறிவுலாம் வந்து அடிக்கிறான் பாருங்க. அப்படியே மனம் பதறுது ஐயா. அந்த அளவுக்கு அந்த பூமி எவ்வளவு தூரம் கெடுதல் செய்யறான், எவ்வளவு தூருடைய அந்த புகைகள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த பஞ்சபூதங்கள் அந்த அளவுக்கு அந்த அந்த பூமி தாய் என்றது வாழ்ந்துக்குது ஐயா. ஆனா இந்த உலக மக்கள் 88 கோடி மக்கள் இருக்காங்க, கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வெயிட் ஏற ஏற அதுக்கு வெயிட் எதுவும் தெரியாதுங்களா? நம்ம மக்களுக்கு இருக்க உற்பத்தி அதிகமாயிட்டு தான் இருக்க தவிர, இருந்தாலும் அதே பூமி எல்லாம் தான் இருக்கு. ஆனா அந்த வெயிட் கூடவோ அதுக்கு தாங்கக்குற சக்தி அந்த அளவுக்கு இருக்குமா ஐயா? இதாங்க ஐயா கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது இது ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு எறும்பு இருக்கு வச்சுக்கோங்க ஐயா. அந்த எறும்புக்கு அந்த பாத்திரம் தான் உலகமாக இருக்கும். இப்போ நாம் அதை சர்வசாரமா நசிக்கிறோம். அதுல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த எறும்புக்கு எவ்வளவு வலி உயிர் போயிருக்கும் பாருங்களேன். இப்ப இதனால யாருக்காவது பாதிப்பா? பாத்திரத்துக்கு பாதிப்பா? நமக்கு பாதிப்பா? இல்ல. அதுபோல இங்க அழிக்கப்படுகின்ற பொருள் அழியதே தவிர, உயிரில் அழியதே தவிர, இதனால் இந்த உலகத்துக்கோ உலகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய காந்த மண்டலத்துக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு சொன்னா, இந்த துயரம் வருத்தலைகள் அது மட்டும்தான்
எங்கே போகும்? அது அந்த பூமியின் காந்த கடத்தில் தான் போகும். அதாவது இந்த அழிவு, யுத்தம், வருத்தம் இதெல்லாம் ஒரு பெரிய அளவு நடக்கிற போது தான் நம்ம கவனிக்கிறோம். இந்த அன்னியன் சினிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 பைசா பாவங்கள் 5 பைசா தானே. ஆமா, இந்த 5 பைசாவை செய்துட்டு வச்சுக்கோங்க பல கோடி முறை, அது கோடி ஆகுமா இல்லையா? இது போல ஆமா. தினசரி இந்த மக்கள் செய்கின்ற 5 பைசா பாவங்கள் எத்தனை நம்ம சேர்த்து தான் சொல்றோம் எண்ணில் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் சேர்ந்து எங்க வந்து நிற்கும்? பூமியின் காந்த களத்தை வந்து நிற்கும். அப்ப அந்த பூமியின் காந்த களம் தகுந்த நபரை தேர்ந்தெடுக்கும். யார் மூலமாக இதை அழிக்கலாம்? அப்போ வந்து நிற்பார் ஒருத்தர், ஒரு நல்ல தலைவராக கூட இருக்கலாம். இப்போ நீங்க ரஷ்யா எடுத்தீங்கன்னா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய அதிபர். அது யுத்தம் நடக்கிற காலத்திலேயே மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற காலத்திலேயே. அப்படின்னா அந்த மக்கள் அந்த அதில் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்போ நல்லவரா கெட்டவரான்றது இல்லை, அழிக்க வேண்டிய கடமை என்று வருகின்ற போது கிருஷ்ண பரமாத்மா அழிக்கலாம், கீசகனும் அழிக்கலாம். கீசகன் அடிச்சது நல்லவனை அடித்தான், கிருஷ்ண பரமாத்மா கெட்டவனை அடிச்சார். அழிவு 2 பேரும் தானே. அது போல எப்படி ஒரு மகான் வந்து பாசிட்டிவ் வேவ்ஸுக்கு சொந்தக்காரரோ, அதே போல் ஒரு தீவிரவாதி நெகட்டிவ் வேவ்ஸுக்கு சொந்தக்காரர். 2 பேருடைய பேச்சுக்கும் மக்கள் மத்தியில சரியான வரவேற்பு இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அப்படித்தான் தீவிரவாதம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும். அதுல ஒரு வகை தான் யுத்தம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்த்யூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு அறிஞர் வந்து இந்த ஜனத்தொகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயம், தர்மம், ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கு இந்த பூமியில. இதுதான் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. இதை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால் இயற்கையில வந்து நெகட்டிவ் வேவ்ஸ் அதிகமாயிடும். அப்ப அதுவே அழிவுக்கு வழிவகுத்து விடும். So when preventive measures are not in practice, positive measures will come into force. Preventive measures அப்படின்றது இந்த அழிவை தடுக்கக்கூடிய, நம்மை காத்து கொள்ளக்கூடிய தர்மம். ஸோ இது எத்தனை பேர்கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. பேசும்போது எல்லாம் யோகியனா தான் பேசுவாங்க, ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும். ஒரு முறை ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பயிற்சிக்கு போக சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னாங்க. சரி போனால் ஏதோ ஒருத்தர் ஒன்றா வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களை 7:30 மணிக்கு வர சொன்னால் 8:45 வரைக்கும் இங்கே வர்றீங்க, 8:30 வர்றீங்க, 8:30 கடையை திறக்கணுன்றீங்களே அப்படின்னா, சார் நாங்கள் நேற்றுக்கு போகும்போது மணி 12 ஆயிடுச்சு. அப்புறம் சொன்ன உடனே பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் முதலாளிக்கு தான்ப்பா தேவை அப்படின்னு. அப்போது தொழில் செய்கின்ற தொழிலாளர்களை காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 12 வரைக்கும் வேலை வாங்குறீங்கன்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு மனவளக்களை கேட்குறீங்க? அவன் இன்னும் மேலும் இழிச்சுவாயின் ஆனானாக்கா சின்சியராக சேவை தத்துவத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருடாமல் ஒழுக்கமாக வேலை செய்வான், உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வரும். இதுக்கு தான் நான் பயிற்சி நடத்த சொல்கிறீங்க. என்னங்க இதுதானே உண்மை? உண்மையிலேயே உங்களுக்கு மனவளக்கலை மேலே நம்பிக்கை இருந்திருந்தா முதல்ல நீங்கள் செயல்படுத்தி இருக்கணும். ஒரு மனுஷங்கிட்ட 18 மணி நேரம் வேலை வாங்குறது பாவம்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அப்போ எதுக்கு மனவளக்கலை கூப்பிட்டீங்க? ஏமாளியாக்குறதுக்கா? அதான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை சொல்கிறீங்க, ஒரு நாள் அங்கே ஏதோ ஒர்க்கு நான் சீக்கிரம் போகணும் என்கிட்ட கொடுக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் சேவை செய்யுங்கம்மா, போகும்போது மீது இருந்தால் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லினேன். அவங்க முடிச்சுட்டு 4 போகும்போது வாழ்க்கை சொல்கிறீங்க, ஹெல்ப் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. முடிச்சிட்டிங்களே 4:30, நீங்கள் இந்த டைம் தான் போகணும்னு சொன்னீங்க, அப்போ முடிக்கக்கூடிய வேலை எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க? வாழ்க்கை அப்படின்னா இழிச்சுவாத்தனம் நினச்சிங்களா? எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டாக செய்யணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு அப்படின்னு. ஸோ இது மாதிரி
மக்களை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லகுவாக ஈஸியாக ஏமாத்துக்கு வசதியாக இருக்கும், அவுட்புட் நிறைய கிடைக்கும், ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும்னு சொன்னா இவங்களும் நம்ம இதில் தாங்க இருக்கிறாங்க. அதனால நாம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பேச்சு ஒன்று உள்ள சரி, ஒன்று. அதான் கண்டிப்பா வளர உண்மை. சொல்ல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்கு. அதுதான் அதுதான். வான்காலத்துல அந்த அதனால அளவுக்கு ஆமா. நம்ம பெரியவங்க எல்லாம் பெரியவங்க நினைக்க முடியாது, ம். பேசுறவங்க எல்லாம் யோகின்னு நினைக்க முடியாது. கண்டிப்பா உண்மை. மகான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குள்ள அந்த வான்காந்தால அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியில எடுத்து போய் இருக்கு, அவ்வளவு மக்கள். இல்லைன்னு இதுதான் வராதுங்க ஐயா. அதே மாதிரி ஜனசங்கை வந்து இந்தியாவே 145 கோடி, உலகம் வந்து 820 கோடிக்கு மேல தாண்டியாச்சு. ஒரு காலத்துல 30 கோடி ஜனங்கள் இருந்த போதே எப்படி இருந்தாங்க மக்கள். இன்னைக்கு ஒரு 70-75 வருஷத்துக்குள்ள 30 கோடியை 145 கோடி ஆக்கி இருக்கிறோம். அப்ப எத்தனை பாவம் பெருகி இருக்கும் பாருங்க. கண்டிப்பா. சோ பாவத்துக்கு அடிப்படைய தேவைகள் தான். தேவையில்லை செய்யக்கூடிய தப்பு தான் ஆசையை தூண்டும். ஸோ த பேசிஸ் ஃபார் ஆல் கிரைம்ஸ் இஸ் நீட் தென் கிரீடு. தேவையில செய்கின்ற தப்பு சோகம் கண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆசையா மாறிடும், பேராசையா மாறிடும். அப்புறம் எங்க தர்மத்தை பேசுறாங்க? இப்ப நடக்குது பாருங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன், எத்தனை தர்மம், ஒரு 42 கட்சி அங்கய்யா, 8 கோடி மக்கள், 5.5 கோடி வாக்காளர்கள், அதில் 30% ஓட்டு போட மாட்டாங்க. கழிச்சு பார்த்தா ஒரு 3 கோடி மக்களை ஏனோ தேருவாங்க. இவங்களுக்கு 42 கட்சி. ஆமா, இதனுடைய பிளேபேக் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் பார்க்க 42 கட்சியும். ஆனா அதில் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு 8 மார்க், அவனுக்கு 8 மார்க், அவனுக்கு 8 மார்க், ஒருத்தவங்க 9 மார்க். நான் ஜெயிச்சிட்டேன்மா. ஆனா 100 மார்க் மக்கள் ஆள்றதுக்கு 9 மார்க் எப்படி ஃபெயில் மார்க் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் 8 தான் வாங்கியிருக்கேன், நான் 9 வாங்கியிருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு தான் இந்த 42 கட்சி. என்ன நடக்குதுங்க நாடு? அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா 234 நல்லவர்களை காட்டணும், அப்பதான் கட்சி ரெஜிஸ்டர் ஆகணும். கண்டவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை கிடையாதுங்க. அப்படி மாறினா தான் வந்து சரியா வரும். சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேங்க. ஆனா அந்த வெயிட்டை எப்படி ஐயா தாங்குது? மக்கள் கூட கூட எப்படி ஐயா தாங்குது அந்த பூமி? அதாவது எங்கிருந்து நம்ம வர்றோம், வேற்று கிரகத்திலிருந்து இங்க வர்றதா இருந்தா இங்க எடை கூடும் இல்லையா? இதுக்குள்ளே நடக்குது ஒன்லி டிரான்ஸ்பர்மேஷன். இப்போ சிம்பிளா பாருங்களேன், அம்மா அப்பா உயிர் சேர்ந்து நம்ம கருவானோம் கண்டிப்பா இல்லையா? எங்க இந்த புதுசா வரல, அம்மாவுடைய உயிர் வாங்கித்தான் வளர்ச்சி பெற்றோம். பிரசவமான பிறகு தாய்ப்பால் குடிச்சுதான் வளர்ந்தோம். இந்த பூமியிலே விளைகின்ற தாவரங்களை சாப்பிட்டுதான் வாழ்கிறோம். எது எங்கிருந்து வந்தது? எல்லாம் இதுக்குள்ளேயேதான். அப்ப இன்னும் நீங்க 1000 கோடி ஜனத்தொகை ஆனாலும் பூமியின் எடையில் மாற்றம் இருக்காது. கரெக்ட். நல்ல சிறப்பு, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளம். ரொம்ப மத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அறிவுபூர்வமான மனசுல பதிய மாதிரி ரொம்ப நல்லது. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சின்ன பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது கதை சொல்லுவாங்க. கப்பல்ல மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு. ஆனா அந்த கப்பல்ல ஒரு ரெக்க, ஒரு சின்ன இறகு விழுந்தாலும் கப்பல் முங்கிரும். அப்போ இந்த செனமாடு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்பி சின்ன வயசுல கேட்ட இந்த கதைகள். அந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும்? இதுதான் இப்ப செவேளையா கேட்ட
கேள்விக்கான பதில் இந்த கதை தான். சின்ன வயசுல கேட்ட கதைகள் இது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் ஐயாவும் லக்ஷ்மணன் ஐயாவும் கை தூக்கி போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஐயா லக்ஷ்மணன் ஐயா, ஆமா, நீங்க இன்னைக்கு எனக்கு மலேசியா கிளாஸ் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் 10 நிமிஷம் தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நுண்மான் நுழைப்புலன் சொல்றோம் ஐயா. ஆமாங்க ஐயா. நுண்மான் இலான் வெளிநலம் மண்மான் புனைப்பாறையற்றுன்னு நம்ம சொல்றத இப்ப இது எப்படிங்க ஐயா, நம்ம முக்காலத்தையும் யோசனை பண்ணி ஒரு செயலை செய்யறப்ப சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையிலே எப்போதுமே இருக்கக்கூடிய மனநிலையை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு அமைதி தியானம்ன்றது ஓகேங்க ஐயா. இப்போ வந்து ஒரு நம்ம அந்த சூழல் இருக்கும், ஆப்போசிட் பர்சன், இப்போ குடும்ப நபர்களே, இப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நட்பு வந்து ஒரு பரஸ்பரமா இருக்கணும், அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அப்படி கேட்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு சூழலை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா எப்படிங்க ஐயா அதை கொண்டு போகணுங்க ஐயா? அவங்களையும் புரிய வச்சு நம்ம மனநிலையை மாறாம இருக்கணும்னா எப்படிங்க ஐயா கொண்டு போறது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம ராஜாராமன் ஐயா கேள்வியும் கேட்க சொல்லிடுவோமா? சுருக்கமா கேட்டுறீங்களா ஐயா? ஐயா கேட்கலாமா? கேட்டுருங்க, கேள்வி கேட்டுருங்க. ஐயா வந்து எனக்கு என்னன்னா, இப்போ 2 பேர் கேட்டாங்க, ஐயா பதில் சொன்னாரு. என் டவுட் என்னன்னா தவத்தை பத்தி தான். இப்போ தவம் சாதா எல்லாராலும் தவம் பண்றோம், தவம் முடியல வந்து தவ ஆற்றல் உடல் முழுதும் பரவிட்டுக் கொள்கிறோம் சொல்லிட்டு கூடவே உடலும் உள்ளமும் தூய்மை மேன்மை அடைகிறதுன்னு சொல்றோம். இதுல என்ன சந்தேகம்னா, எந்த பகுதி தூய்மை மேன்மை அடைகிறது? அதான் சந்தேகம். சரி, அப்ப ஒன்னொன்னா. சரி, அப்ப கேள்விகள் இன்றைக்கு இந்த 2 கேள்வி போதும்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய கேள்விகள் ஐயா செவ்வேள் ஐயா கேட்ட கேள்விக்கு நேற்றைய கவிக்கு விளக்கம் ஐயா கொடுக்கும்போது இந்த கேள்விக்கு பதில் வந்திருந்தது. இன்றைக்கு அதே கேள்வி திரும்ப கேட்கப்பட்டு பதில் கிடைச்சிருக்குது. நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப தான் நம்ம வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஐயாவும் வந்து வேறு வேறு கோணத்துல நாளை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாங்க. நாளை கேனடா கிளாஸ் வந்து எனக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு மலேசியா கிளாஸ் தான் கொஞ்சம் முன்னாடி வருது. ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு கேள்வி அப்ப சொல்லிடலாமா? இல்ல 2 கேள்வி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஐயா கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அற்புதமான கேள்விதான். இதுவும் தவத்தை பற்றியது. அதாவது தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். இப்போ நம்ம உடலை விட்டு இல்ல ஆக்னி எடுத்துக்கல, ஆக்னியில மனம் குவிரும், குவிந்து புரு மத்தியில் சேர போது ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வரும் 13 to 8 அலைச்சூழல்ல. இல்லை நம்ம இன்னும் விரிந்து சக்திகளம் சிவகலம் போற போது இது மிக சிறிய ஒரு துகள். நம்ம ரிசர்வாயர், மிகப்பெரிய ரிசர்வாயர் வந்து இந்த சக்தி கலம். அப்போ அதனோடு மனசு ஒன்றுகின்ற போது ஃப்ரீக்வன்சி இன்னும் டவுன் ஆகும் 7 to 4. எந்த அளவுக்கு சப்ளர் ஃப்ரீக்வன்சிக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு திணிவு அதிகம். ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பிரின்சிபல், ஒரு அலை இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய சக்தி எப்போ அதிகமாகுது? மையத்தில் திணிவு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அணுக்களுடைய திணிவு சேர்ந்தானே அணு திணிவைத்தானே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்கிறோம். அது போல் மேலே திணிவு பெற பெற அதனுடைய பொட்டன்சி ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனோடு கலந்த மனசு திரும்ப அங்கேருந்து நம்ம உடலுக்கு வர்றோம். அப்போ அளப்பரிய ஆற்றலை நம்ம உடலை நோக்கி கொண்டு வரோம். அப்படி வருகின்ற ஆற்றல் இங்கிருக்கிற திணிவை விட இப்போ அதிகமான திணிவு உள்ள வருது, வருமானம். அதை வந்து உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பரவிடுகின்றோம். இந்த ஆற்றல் உடலிலே உயிரிலே வந்து நிரம்பணும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். ஏன்னா இந்த உடம்பும் உள்ளம் அப்படின்றது வந்து காந்தலைகள், உள் கூட்டல் அம், உள்ளம். அம் என்பது காந்தம், உள் என்பது உள்ளே போகக்கூடியது. அப்ப உடலும் உள்ளமும் உள்ளே போகக்கூடிய காந்தலைகளுக்கு உள்ளம்னு பேர், வெளியே வந்த மனசுன்னு பேர். அப்ப உள்ளே போகக்கூடிய இந்த காந்தலைகளும் சேர்ந்து இந்த உடலை தூய்மை செய்யும், மேன்மைப்படுத்தும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது அனுபவங்கள் 14 to 40. இப்ப வந்தது 7 to 4, எந்த பதிவும் இல்லாத தூய்மையான நுண்ணிய காந்தலைகள். அப்ப அது உள்ள வந்ததுன்னா
இது அடக்கம் பெறும், சப்ரஸ் ஆகும். அதனால உடலுடைய திசுக்கள்லையும் சரி, காந்தத்திலையும் சரி ஒரு தூய்மை உருவாகும், பதிவுகள் அடக்கம் பெறும் அர்த்தம், சப்ரஸ் ஆகும். அதுதான் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருமையா உனக்கையா, ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னங்கய்யா? நான் கேட்கலையா? இல்ல ஐயா, இன்னொரு ஐயா கேட்டாங்க. நுண்மான் நுழைவுலனாரு. சொல்லுங்க. இது மிக 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 என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். நீங்க மரம், செடி, கொடிகள், வீட்டில் ஆடு மாடு பூனை எல்லாத்திட்டையும் பழகிடலாம். ஆனா ஒரு மனுஷங்கிட்ட பழகிறதுக்கு பாருங்க, இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் சரி, வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. ஏன்னா நம்முடைய மனோபாவங்கள் நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட புரியும். இப்படி சில சமயங்கள்ல உயிருக்கு உயிரா நினைக்கிற நாமே இன்னொரு சமயத்துல என்ன சனின்னு வச்சுக்கிட்டேன்னு தோணும். இப்ப எங்க மாற்றம் இருக்கு? நம்முடைய மனசுலதான் மாற்றம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருத்தர் மேல வெறுப்பு வருகின்ற போது, சாமி சொல்லுவாங்க, அவங்க செஞ்ச நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்ப இதையும் கணக்கு போட்டு பார்த்தா இது ரொம்ப குறைவு தானே, போனா போதும், விட்டுடலாம், மன்னிச்சிருவோம், சகிச்சுக்குவோம். அதிகமாக இருக்குது கெட்டவங்க, எப்ப பாரு நச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல மட்டும் எதையாவது பார்த்துட்டு இருப்பாங்க. விளைக்கிற வள்ளுவர் சொல்வார், எந்த ஒன்றை இழந்தாவது அந்த நட்பை துரத்தி விடும்பார். உறவுக்கும் அதே பொருந்தும். எந்த ஒன்றை இழந்தாவது அதை தவிர்த்துடுன்றார். அது மாதிரி உறவோ நட்போ நமக்கு எப்பவுமே தொந்தரவு தான், அதை விட்டு விளைக்கிற. ஐயா சொல்லுங்க ஐயா. வெளிநபர்கள்ட்ட நம்ம அப்படி இருந்துக்கலாம் ஐயா, குடும்ப நபர்கள்ட்ட அப்படி இருக்க முடியுமா? அவர்களை முடியலன்ற போது நம்மளால இருக்க முடியாது இல்லைங்கய்யா? இல்ல, முடியலன்ற போதும் டைவர்ஸ் ஆகுது. குடும்பத்துக்கு ஆணி வேற கணவன் மனைவி இல்லையா? பொறுத்து பாக்குறாங்க, முடியலன்ற கட்டத்துல தானே டைவர்ஸ் ஆகுறாங்க. ஐயா, இன்னும் 10 minutes தான் கேட்க இருக்கு, நான் கிளாஸுக்கு போகணும். வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. நாளை தொடருவோம் ஐயா. தொடர்ந்து நாளைக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. எதிர்காலம் தொடர்ந்து நம்மை கேள்விகளுக்கு பதில்கள் வழங்கி தத்துவார்த்தங்கள் விளக்கங்கள் கொடுத்து நம்மை சிறந்த முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலைப்பாடு. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தாலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் ஓட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.